ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பொன்னகர் விவி தியேட்டர் பக்கத்துல இருக்க ஸ்ரீ ஆரணி பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இவங்க உங்க பழைய பட்டு புடவை எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு புடவையை பொறுத்து ரேட்டு சொல்றாங்க. கிலோக்கு 15,000 ரூபாய்க்கு இல்ல 15,000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் எப்படி உங்கள்ட்ட இருக்க பட்டு புடவை ஒரிஜினலா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சில பட்டு புடவைகள் ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினலா இருக்காது. பட் அதையும் எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்க பேரை சொல்றீங்களா? செல்வம். ஓகே, நம்ம கடை பேர் என்ன? ஆரணி பட்டு சென்டருங்க. ஓகேண்ணா, நம்ம கடை எங்கண்ணா இருக்கு? விவி தியேட்டர் அருகில். விவி தியேட்டர் அருகில். திருச்சியில விவி தியேட்டர் அருகில் இருக்கு. ஆமாங்க. இது திருச்சி மட்டும் இல்லாம வேற எங்கண்ணா பிரான்சஸ் எல்லாம் இருக்கு? நம்ம திருச்சி, திருப்பூர், வேற என்ன? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். அப்ப சோ 3 இடத்துல நீங்க பிரான்சஸ் வச்சிருக்கீங்க. சரிண்ணா, இப்ப நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? பழைய பட்டு சேலை நல்ல ரேட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா, இப்ப பழைய பட்டு புடவை பட்டு புடவை நல்ல ரேட்ல நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பட்டு புடவை எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் வாங்கிக்கலாங்க. ஓகேண்ணா, இப்ப அதுக்கு என்னென்ன ரேட் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? இது ஒரு புடவைக்கு 5,000 ரூபாய், ஒரு புடவைக்கு ஒரு 5,000 ரூபாய், ஒரு புடவைக்கு ஒரு 1000 ரூபாய், ஒரு புடவைக்கு ஒரு 2,000 ரூபாய். சோ புடவையை தகுந்து நீங்க ரேட். ஆமாங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்ப இந்த பிசினஸ்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இது ஒரு 15 வருஷமா இருக்குங்க. 15 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இப்ப நம்ம உள்ள போயிட்டு பட்டு புடவை எப்படி இருக்கு என்ன எல்லாமே பார்த்து எப்படி தெரிஞ்சு நீங்க எப்படி எடுக்குறீங்க எல்லாமே நல்ல ரேட் எடுத்துக்கலாங்க. சரிண்ணா, இப்ப உள்ள போயிட்டு இந்த பட்டு புடவை ஒரிஜினல் பட்டு புடவைன்னு எப்படி பாக்குறது, வெயிட் எப்படி போடுறீங்க எல்லாமே நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஓகேண்ணா. இப்ப நம்ம மக்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எப்படி நீங்க பட்டு புடவை ஒரிஜினலானு பார்த்து கண்டுபிடிப்பீங்கிறத நமக்காக பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். கொஞ்சம் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு நமக்கு பண்ணி காமிச்சிருக்கீங்க. இது மாதிரி ஒயிட் கலர்ல வந்தா வாங்குவாங்க. ஓகேண்ணா. இது மாதிரி இது ஒரு சிவப்பு கலர் வந்தா வாங்க மாட்டாங்க. ஓகேண்ணா. இது மாதிரி சிவப்பு கலர் வந்தா வாங்க மாட்டாங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. இப்ப எதனால ஒயிட்டுக்கும் சிகப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதுவும் பட்டு புடவை நினைச்சுதானே வாங்கியிருப்பாங்க. அது ஒரிஜினலுங்க, இது டியூப்ல இருக்குங்க. ஓகே, சோ பட்டு புடவையிலயுமே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகேண்ணா. இப்ப சிகப்பு கலர்ல என்ன ரேட்ல எடுத்துப்பீங்க? சிவப்பு கலர் ஒரு கிலோ வந்தா 80 ரூபாய் எடுத்துக்குவாங்க. ஒரு கிலோக்கு 80 ரூபாய்க்கு எடுத்துக்குவீங்க. வெள்ளையில வந்துச்சுன்னா அது நல்ல ரேட்டு போகுங்க. சரிங்க. சும்மா நல்ல ரேட்னா ஒரு தோராயமா ஒரு ரேட் சொல்லுங்க. மேக்ஸிமம் ஒரு 15,000 20,000. ஓகே, கிலோக்கு சொல்றீங்களாண்ணா இல்ல கிலோ கணக்குங்களா? கிலோ கணக்குல. சரிங்கண்ணா. இப்ப எப்படி நான் எடை போடுறீங்க? இப்ப ஒரு புடவை எவ்வளவு புடவை வச்சுங்க. இந்த புடவை ஒரு வச்சு பார்த்துங்க, 1 கிலோ வருங்க. இந்த புடவை ஒரு 20,000 போகுங்க. இந்த புடவை ஒரு 20,000 போகும். ஆமாங்க. சரிண்ணா. இப்ப பழைய பட்டு புடவை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல பட்டு பாவாடை எல்லாம் இருக்குல்ல, பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடைகள் எல்லா ரேட்டும் நல்லா வாங்கிக்கலாம். எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்ப வேற என்ன நம்ம பண்றோம்? அவ்வளவுதான். நம்ம கிழிஞ்ச நோட்டு வியாபாரம். கிழிஞ்ச நோட்டு வியாபாரம் பண்றீங்க. நோட்டு எப்படி கிழிஞ்சிருந்தாலுமே கொடுக்குறீங்க. ஆமா, கிழிஞ்ச நோட்டு. சூப்பர். சோ நீங்க பழைய பட்டு புடவை மட்டும் இல்ல, கிழிஞ்ச நோட்டுமே நீங்க வாங்கி இது கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம பட்டு புடவை எப்படி செக் பண்ணி வாங்குறது, எவ்வளவு வெயிட் இருந்தா எவ்வளவு பணம் தருவீங்க எல்லாமே நமக்காக சொன்னீங்க. இப்ப நம்ம சேனலை பார்த்துட்டு வர மக்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா? நம்மளுக்காண்டி நம்ம கவரிங் கோல்டு வளையல் தருவாங்க. ஃப்ரீயா இலவசம் ஃப்ரீயா தருவாங்க ஒரு செட்டு. ஸோ இப்போ பட்டு புடவை இல்லாம பட்டு புடவை கொடுத்ததுக்கு அப்புறம் பணமும் கொடுத்து ஒரு கவரிங், தங்க கலந்த கவரிங் இதாவும் கொடுக்குறீங்க. கோல்டு கவரிங் வளையல். சூப்பர். ஆமாங்க. சரிண்ணா, இப்ப நம்ம எண்டு கார்டு போட்டுடலாமாண்ணா? பண்ணலாங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மக்களுக்கு வேணுங்கிற நான் செஞ்சு தரேங்க. நான் கொண்டு வர சொல்லுங்க, புடவை நல்ல ரேட்டு போட்டு எடுத்து தரேங்க. சரி, ஆமாங்க. சோ மக்களே, நம்ம வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கிட்டத்தட்ட இவங்க 15,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிலோக்கு. அதுவும் ஒரிஜினல் பட்டா. ஒரு சாரிக்கு இது ஒரிஜினல் பட்டு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பட்டு ஒரு சாரிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கிழிஞ்சிருந்தா ஒரு ரேட்டு, ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கல்லுல உரசி பாக்குறாங்க. இதுல வெள்ளை கலர்ல வந்துச்சுன்னா உங்க பட்டு ஒரிஜினல் பட்டு. இதுவே சிகப்புல வந்துச்சுன்னா அதுவும் பட்டு தான், பட் சில கலப்படங்கள் இருக்க பட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கும் அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டு கொடுத்து கிலோக்கு இவ்வளோன்னு கொடுத்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட நீங்க பட்டு சாரி கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம கோல்டு கவரிங் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவரிங் வளையல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆஃபரை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா தான் இந்த வளையல் ஆஃபரு.
இது வந்து நம்ம திருச்சி பிரான்ச்ல மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட திருச்சியில மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர், திருப்பூர்ல இவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க. பட் இந்த ஆஃபர் வந்து நம்ம திருச்சி பிரான்ச்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சி மக்களே, உங்க வீட்டுல பழைய பட்டுப்புடவை இருக்கா, உங்களுக்கு பணம் வேணுமா, எடுத்துட்டு வந்து நம்ம அண்ணன்ட்ட கொடுங்க. அந்த பட்டுப்புடவைக்கு என்ன ரேட்டோ, அதை இன்னைக்கு என்ன ரேட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை உங்களுக்கு கொடுத்து மனநிறைவோட உங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென் சைனிங் ஆஃப் மிஸ்டர் மார்க்கெட்.